சங்கீதம் 42:3 திருப்பி வாசிங்க பார்ப்போம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு பல நேரங்களில் இது அப்படியே பொருந்தி போகிறது அந்த வசனம். பல நேரத்தில் இது மற்றவங்க நம்மளை கேட்குறாங்களோ இல்லையோ, நமக்கே கூட என்ன வருது, ஒரு கேள்வி வருது. விசுவாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நடக்கிற சூழ்நிலைகள், சம்பவங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே என்ன தோணுது, நம்முடைய ஆண்டவர் எங்கே, நம்ம ஆண்டவர் என்னதான் பண்றாரு. அந்த எங்கேக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது நீ எங்க தாண்டா இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் வரவே இல்லை, என்னதான் பண்ற, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற ஆளை கூட நம்ம என்னதான் கேட்போம், ஓ எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி சத்துருக்கள் கேட்கறாங்களா, உன் தேவன் எங்கே. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரன் இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு, மக்கள் இப்படி சாகிறத பார்த்துட்டு, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னாங்க. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆண்டவர் இப்படி பண்றாரா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு சகோதரன் பேசும்போது, என்னென்ன ஆண்டவர் இவ்வளோ கோபமா இருக்காரு, இப்படி போட்டு ஜனங்களை வந்து வாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஏன்னா இந்த வாதைக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம்? நடந்துகிட்டு இருக்கிற வாதைக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம்? இது ஆண்டவர் ஏற்படுத்தினதா, இல்ல ஆண்டவர் தான் வைரஸ் உருவாக்குனாரா, இல்ல ஆண்டவர் தான் ஆக்சிஜன் கிடைக்க கூடாதபடிக்கு பண்ணாரா? இதுல தேவனுக்கும் இந்த பேண்டமிக்கு என்ன சம்பந்தம்? தேவன் இந்த பேண்டமிக்ல நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறார், இன்ன வரைக்கும் கிருபையா நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. நடக்கிறது அதுதான் நடக்குது. இந்த பேண்டமிக், அதாவது இந்த வைரஸுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை. நிறைய பேர் என்னமோ ஆண்டவர் தான் கொல்ற மாதிரி பேசுறாங்க. தேவனை அறியாதவங்க பேசினா பரவாயில்ல, தேவ ஜனங்களே கூட பேசும்போது வாயின் வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறாரு? ஆண்டவர் கோபமா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து உங்களுக்கு கொத்து கொத்தா சாகடிக்கிறாருன்னு அர்த்தமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது திமிரிக்கிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம என்ன செய்வோம், சரி போ அப்படின்னு விடுவோம். போய்தான் பாரு, நம்ம சொல்லுவோம் அந்த பக்கம் போகாத, இப்படி போன அந்த பக்கம் அடி விழும், அங்க பள்ளம் இருக்கு, வேணாம், வண்டியெல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல ஊனு கத்தும் போது ஒரு லிமிட்ல அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, கையை விட்டு பாக்குறாரு. சரி நீ தான் போ. அது போய் கீழே விழுந்து எந்திரிச்சு வரும்போது தான் தெரியுது தகப்பன் சொன்னது எவ்வளவு கரெக்ட்னு. இப்ப தேவன் தன்னுடைய கையை விட்டுருக்கிறார், அவதான் தன்னுடைய பாதுகாப்பு கரத்தை கொஞ்சம் விலக்கி இருக்கிறார். அது கூட எல்லாருக்கும் இல்லை. யார் யாரெல்லாம் அவருடைய பாதுகாப்பை உணர்கிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கிறார்களோ, அவர்களுக்கு இதுல பாதுகாப்பு இருக்கத்தான் செய்கிறது. தேவன் அதில் கைவிடல யாரையும். இன்னும் சொல்ல போனால், பாதிக்கப்பட்டும் ஒருவேளை திருப்பி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தவங்களை இதே வியாதியிலிருந்து குணமாக்கியும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எந்த இடத்துல நீங்க ஆண்டவரை வந்து இதுல குற்றப்படுத்துறீங்கன்னா எனக்கு தெரியல. நிறைய பேர் பேசும்போது ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்க. இதுல என்ன, இதுல பாருங்க, செய்யறதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு ஆண்டவர் அழகா இந்த பூமியை கொடுத்தாரு. இந்த பூமியை நாசம் பண்ணது மனுஷன். இந்த 6000 வருஷமா என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, சீர்கேடா இருக்கு. எதெல்லாம் ஆண்டவர் அழகா கொடுத்தாரோ எல்லாத்தையும் மாத்தியாச்சு. இப்ப திருப்பி அதனால வரக்கூடிய விளைவுகள் இது. அந்த விளைவுகள் வரும்போது திருப்பி பழி தூக்கி யார் மேல போடுறது? திருப்பி ஆண்டவர் மேல போடுறது. இதெல்லாம் பேசுறது யாருன்னு தேவ ஜனங்கள். இது எதனால இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப எனக்கு ஆண்டவர் வந்து சில காரியங்களை இந்த பைபிள்ல வாசிக்கும் போது, சில நேரங்களில் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு நம்ம வாசிக்கிறோம்ல, கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் அப்படிலாம் நினைக்கிறோம்ல. பல நேரங்களில் தேவனுடைய செயல்பாடுகள் நமக்கு புரியாமல் இருக்கும். எல்லாத்தையும் அவர் நமக்கு புரிய வைக்கணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனா ஒண்ணு, அந்த அவர் செய்கிற செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், வளர முடியும். கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் என்ன உணர்றாரு, கர்த்தர் வந்து இப்ப என்ன மனநிலையில் இருக்கிறாரு, அவரை புரிஞ்சுக்க முடியும். அதான் பைபிள்ல இருக்குது, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இன்னும் ஒரு படி மேல போய் பிதாவை அறிகிற அறிவுன்னு இருக்கு. படிப்படியா இயேசுவை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டி பிதாவை அறிகிற அறிவு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அவர் வந்து எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஒரு வேலை இறங்கி வந்து சொல்றாருன்னா அவர் நம்ம மேல வச்ச கிருபை. அதே நேரத்துல நம்முடைய தேவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உன் தேவன் எங்கே அப்படின்னும் போது பல நேரங்களில் நமக்கு இந்த கொஸ்டின் வருது, நம்ம ஆண்டவர் எங்க தான் இருக்கிறாரு அப்படின்னு. நம்ம ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு 4 இடத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார், எந்த இடத்துல வித்தியாசமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச சம்பவங்கள் தான். இந்த தெரிஞ்ச சம்பவங்கள்ல தேவன் எங்க இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 17:49.
அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவலிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இப்ப நல்லா கவனிங்க, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், தாவீது கோலியாத் சம்பவம். சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. தாவீது அடப்பையில கையை போட்டு கல்லை எடுத்து ஒரு அடிக்கிறான். அடிச்ச உடனே அவன் அது நெத்தியில போய் அடிக்குது. அடிச்ச உடனே இந்த கல் பட்ட உடனே அவன் எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷனை கல் எடுத்து அடிச்சா நெத்தியில பட்டா அவன் முகங்குப்புற விழ மாட்டான். எப்படி விழுவான்? பின்னாடிதான் விழுவான். நம்ம ஊர்ல சொன்னா மல்லாக்க விழுவான் இல்லையா? பல நேரங்களில் நீங்க வேணா ஒருத்தர் நெத்தியில இப்படி தட்டி பாருங்க, தட்டினோன்னு அவர் என்ன ஆவார்னு நினைக்கிறீங்க? முன்னாடியா விழுவாரு? விடமாட்டாரு, பின்னாடிதான் விழுவாரு. ஏன்னா கல்லு போய் அடிக்கிற போர்ஸ்ல அவன் நெத்தி என்ன ஆகும்? பின்னாடிதான் போகும். ஆனா வசனம் சொல்லுது, கல் பட்ட உடனே அவன் எப்படி விழுந்தானா? முகங்குப்புற விழுந்தான். அப்ப இந்த பெலிஸ்தனை விழ பண்ணது யாரு? இந்த பெலிஸ்தியன் எப்படி முகங்குப்புற விழுந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பெலிஸ்தியன் எல்லாவித பாதுகாப்போடு கூட வரா. தலை சீரா, அவன் கால்களில் பாதரட்ச, கையில ஒரு ஈட்டி, கேடகம் எல்லாம் பிடிச்சிருக்கிறான், அத்தனையும் வச்சிருக்கு. இப்ப இவனை வீழ்த்துறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. என்ன இருக்குது? அந்த நெத்தி தான் ஓப்பனா இருக்கு, முகம் தான் இருக்கு. இப்ப அந்த இடத்துல தான் தாவீது அடிக்கிறாரு. தாவீது அடிக்கவும் அந்த பெலிஸ்தியனுடைய நெத்தியில கல் அடிக்கவும் பின்னாடி இருந்து கர்த்தர் அடிக்கவும் கரெக்டா இருக்கு. அவனோட பின்பக்கத்துல இருந்து யார் அடிக்கிறது? கர்த்தர் அடிச்சாதான் அவன் முன்னாடி விட முடியும். இதெல்லாம் கல் அடிச்சா என்ன ஆகணும்? பின்னாடி விடணும். அப்படின்னா இந்த தாவீது கல்ல அடிக்கிற வரைக்கும் கர்த்தர் எங்க இருந்தாரு? கர்த்தர் எந்த இடத்துல இருந்திருக்கணும்? பெலிஸ்தியனுக்கு பின்னாடி. அப்போ தாவீதோட நின்று பார்க்கும்போது கர்த்தர் எங்க நிக்கணும்? தாவீதுக்கு எதிராக. பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு எதிராக நிற்பது போல தோன்றும், பல சூழ்நிலைகளில். இப்ப யோசிச்சு பாருங்க, சவுலும் அவனுடைய மொத்த சேனைகளும் சேர்ந்து ரொம்ப நாளா அந்த பெலிஸ்தனை பார்த்து பயந்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சவுலுக்கு இந்த பெலிஸ்தனை ஜெயிக்கக்கூடியதான உத்தரவை கொடுக்கவே இல்லை. சவுலுக்கு இப்ப இவனை பார்த்தா எப்படி இருக்குது? பயமா இருக்கு. எல்லாம் பயந்து போய் ஒடுங்கி போய் நிக்கிறாங்க ஒத்த மனுஷனுக்கு. ஆனால் இந்த தாவீதுக்கு மட்டும் பயம் இல்லை. அவன் சொல்றான், நான் நிந்திக்கிற தேவனுடைய நாமத்துல வருகிறேன். ஏன் அந்த கோலியாத்து மேல இவங்க அத்தனை பேருக்கும் பயம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் சொல்லுவேன், நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். பல நேரங்களிலே தேவன் நமக்கு எதிராக நிற்பார். தேவன் நமக்கு எப்படி நிற்கிறாரு? எதிராக நிற்கிறார். காரணம், சவுல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டான். சவுல் தேவனை விட்டு தூரம் போயிட்டான். சவுலுடைய 2வது வருஷத்திலே ராஜ்யபாரம் அவன் கையை விட்டு போயிருச்சுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். இப்ப தாவீதை ராஜாவா மாத்தணும். சவுலை ராஜாவாக்கும் போது சவுல் எப்படிப்பட்டவன்? சமஸ்த இஸ்ரவேலிலே அவன் தான் யாரு? உயரம். அவனோட ஹைட்டுக்கு யாருமே இல்லை. அப்ப அத்தனை பேர் அவன் தோழிக்கே தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவன் ராஜாவாயாச்சு. இப்ப தாவீதை ராஜாவாக்கணும். தாவீதை ராஜாவாக்கணும்னா சவுலை விட உயரமான ஒருத்தன் வந்தா தான் சவுல் பயப்படுவான். தாவீதை அவ்வளவு உயரம் ஆக்க முடியாது, ஆக்கிக்கிட்டே போக முடியாது. இப்ப தாவீதுக்கு அடுத்த ராஜா வரவன் தாவீதோட உயரமா? அப்படி போனா எங்க போயிடும்? எல்லாம் ஆளுக்கு 8 அடி 10 அடி 12 அடி போயிட்டே இருக்கணும். அதனால கர்த்தர் பார்த்தாரு, உன்னை விட ஒரு ராஜாவை உருவாக்க போறேன். ஆனா அவன் உன்னை விட குள்ளமாத்தான் இருப்பான். ஆனா அவன் ராஜாவாக்குற விதம் எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னை விட உயரமாக இருக்கும். சவுலை விட உயரமான ஒரு எதிரியை கொண்டாடுறாரு. நான் படிச்ச வரைக்கும் இந்த கோலியாத்து வளர்ந்தது எதுக்காகனா, தாவீதை ராஜாவாக்குவதற்காகவே வளர்ந்திருக்கிறான். வேற எந்த யுத்தத்தில் அவன் ஜெயிச்சான்றதே எனக்கு தெரியாது. அது எதுவும் பைபிள்ல இல்லவே இல்லை. இத்தனை வருஷம் இந்த கோலியாத்து வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, தாவீதை ராஜாவாக்குவதற்கு. அதான் நான் சொல்லுவேன், நம்மை ராஜாவாக்குவதற்கென்றே கர்த்தர் சில எதிரிகளை வளர்த்து கொண்டே இருப்பார். அந்த எதிரியை வளர்க்கும் போது கர்த்தர் யாரு கூட தான் நிற்பாரு? எதிரி கூட தான் இருப்பாரு. அவனை வளர்த்து எடுப்பாரு. வளர்த்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வளரும். அப்படியே கோலியாத்து கூட ஆண்டவர் நிக்கிறார். இந்த கோலியாத்து பின்னாடி ஆண்டவர் நிக்கிறது சவுலுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா கோலியாத்து மேல பயம் மட்டும் வந்துருச்சு. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம கூட நிக்கிற ஆளு ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம எதிரிக்கு நம்மளை பார்த்தா என்ன வந்துடும்? ஒரு பயம் வந்துடும். பாருங்க, சாதாரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துச்சுன்னா நம்ம தைரியமா பேசுவோம். அதே கூட ஒரு எம்எல்ஏ நின்னாருன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இல்ல கூட ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு காவலர் நின்னாருன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிருவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? பெரிய மனுஷன் கூட நிக்கிறான்டா, இவன் பெரிய ஆளு போல, தெரியாம கையை வச்சுட்டோம்பா, பெரிய இடத்து பையனை கையை வச்சுட்டாங்கம்பா. அந்த மாதிரி இப்ப தேவன் எந்த பக்கத்துல நிக்கிறாரு? கோலியாத்து பக்கத்துல நிக்கிறாரு. இப்ப கோலியாத்து நினைச்சுக்கிட்டா நமக்கு எதிராக யாருமே இல்லடா, ஆனா தேவன் நிக்கிறது அவனுக்கு தெரியாது. தேவன் ஒரு எதிரியை வளர வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவன் ஒரு எதிரியை உருவாக்குவதற்கு ஒரு காரணம் இருக்கு.
பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக எதிரிகள் உருவாவார்கள். கர்த்தர் அவங்க பட்சத்தில் நிக்கிற மாதிரி தோணும். நமக்கு முன்னாடி உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவன் அவ்வளவுதாங்க, அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு வகையில் அது உண்மைதான். ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் ராஜாவாக்குற வரைக்கும் அவனை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. கர்த்தர் அவன் அதுக்கு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். அவன் நம்மளை உயர்த்துறதுக்காக வளர்ந்துட்டு இருக்கிறான், நம்ம ராஜாவாக்குறதுக்காக வளர்ந்துட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தர் அவனை எதுக்கு உயர்த்துக்கிறாரு? நம்மள ராஜாவாக்குறதுக்கு. அப்ப நீங்க நானும் என்ன செய்யக்கூடாது? அவனை பார்த்து பயப்படக்கூடாது. அவனை பார்த்து மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க. கண்டிப்பா அந்த பயத்தை கர்த்தர் உருவாக்குவார். இவ்வளவு பேரும் பயந்த ஒருத்தனை சர்வ சாதாரணமா கல்லுல அடிக்கிறான். ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்க வருகிற ஓனாயை அடிக்கிற மாதிரி, ஒரு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அடிச்ச உடனே வசனம் சொல்லுது, அவன் முகம் குப்புற விழுந்தான். இதுதான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் செய்கிற பெரிய கிருபை. பல நேரங்கள்ல ஏதோ நாம ஜெயிச்ச மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய கரம்னு ஒண்ணு இருக்கும். கர்த்தருடைய கரம் இல்லாமல் உங்களாலையும் என்னாலையும் ஜெயிக்கவே முடியாது. ஆனா பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும்? நாம ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிருவாரு. செஞ்சுட்டு பேர் மட்டும் யாருக்கு கொடுப்பாரு? நம்ம கொடுத்துருவாரு. ஒரு சரீரம் செத்து போனவன், அவனுடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போச்சு, இவங்க 2 பேரும் வராங்க. ரோமன் நிருபம் சொல்லுது அவங்க 2 பேருடைய சரீரமும் செத்து போச்சுன்னு இருக்கு. இப்போ வசனம் சொல்லுது சாராள் ஒரு குமாரனை பெற்றார். வசனம் சொல்லுது ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு. அவன் ஆபிரகாமின் குமாரனா? ஆபிரகாமால முடியாதுன்னு நல்லாவே தெரியும். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டு, ஈசாக்கு கொடுத்துட்டு, யாக்கோபுக்கு கொடுத்துட்டு, அவங்களை எல்லாம் செய்ய வச்சுட்டு, அதெல்லாம் செய்ய வச்சது யாருன்னு பார்த்தா கர்த்தர். அவர் இல்லாவிட்டா அவங்களுக்கு அது நடந்திருக்காது. ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்துவார், ஈசாக்கோடு கூட யாக்கோபோடு கூட. ஆனா செஞ்சு முடிச்சுட்டு பேர் யாருக்கு வரும் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு உயர்த்துதல் கொண்டு வர போறாருன்னா, பல நேரங்களில் தேவன் நம்முடைய எதிரிகளோடு கூட இருப்பது போல இருக்கும், எதிரா நிற்கிறது போல இருக்கும். எதுக்கு போனாலும் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லங்க கோலியாத் மாதிரி ஒரு ஆள் நிக்கிறான், எல்லாம் நிக்குதுங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க போங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். அவர் உங்களுக்கு எதிராக நிற்கவில்லை, உங்களுக்காக அங்க நின்று கொண்டு இருக்கிறார். நீங்க வர வரைக்கும் அவர் கோலியாத்துக்கு பின்னாடி தான் நிற்பார். ஏன்? உங்க கல்லு வந்து அடிக்கவும், அந்த கோலியாத்து விழவும், அவன் தலையில அடிக்கிறதுக்கும் அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். சமஸ்த இஸ்ரவேலும் பயந்த ஒருத்தரை உன் கல்லு ஜெயிக்குமா? ஆனா கர்த்தர் கல்லுல ஜெயிச்சான் தாவீதுன்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு? அந்த கோலியாத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார். இன்னைக்கும் அதான் ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். பல எதிரிகள் உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒளிச்சு கட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? உங்களுக்கு எந்த பிரதித்திரமும் பதிலே கொடுக்கல. நீங்களும் ஜெபம் பண்றீங்க, எந்த பதிலும் இல்லை. ஆனா கர்த்தர் எங்க நிக்கிறார் தெரியுமா? உன் எதிரிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை கொண்டு அதே எதிரியை வீழ்த்துவார். ஆனால் உன் கரம் அல்ல, அவர் கரம் உனக்காக யுத்தம் செய்யும், அவர் கரம் உனக்காக இறங்கி வேலை செய்யும். அப்படி செய்யும் போது உலகமே சொல்லும், தாவீது கொண்டது 16,000. எல்லாரும் சொல்லுவாங்க, யாராலையும் முடிக்க முடியாத நீ முடிச்சிட்டியப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டிய, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு. நீ செய்யல, உனக்கு பின்னாடி இருந்த கர்த்தர் உனக்காக அதை செஞ்சிருக்கிறார். கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். there is a time, ஒரு நேரம் வரும், உனக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்துவார். திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி இருந்த யாராலையும் வீழ்த்தி இருக்க முடியாது. எல்லாரும் உனக்கு நெகட்டிவா சொல்லுவாங்க, முடியாதுப்பா, அது சான்ஸே இல்லை, நடக்காது, செய்யாத, வேஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. நீ போ, உன் எதிரிக்கு பின்னால் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் நீ கர்த்தர் எங்கன்னு கேட்கிறிய, உன் எதிரி கூட நின்றுட்டு இருக்கிறார். எதுக்காக? உனக்காக, அவன் தலையில அடிப்பதற்காக, அவனை முகம் குப்புற விழ வைப்பதற்காக. நீ தேவனுடைய நாமத்தில் போகும்போது உன் எதிரிகளை கர்த்தர் முகம் குப்புற விழ வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய எதிரியை முகம் குப்புற விழ வைப்பார். காரணம், என் கையில் இருக்கிற கல் இல்ல, அவர் கை அவனை கீழே தள்ள போகிறது. அல்லேலூயா. 2வது வாசிங்க, கர்த்தர் எங்க இருக்கிறார் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் எரிகோவை பிடிக்கிறதுக்கான ஒரு வியூகத்தை அமைச்சு கொடுக்கிறார். அந்த வியூகத்தினுடைய மேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த விஷயம் தெரியும். முதல்ல ஒரு ரவுண்டு, அப்புறம் 7வது நாள்
7 ரவுண்டு வரணும், எல்லாம் நடக்கும். இது எல்லாம் செஞ்சு ஊதும் போது இந்த பட்டணம் என்னவாச்சு? இடிந்து விழுந்தது. பல நாட்களாக இந்த எரிகோ கோட்டையை பத்தின ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. அந்த அகழ்வாராய்ச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா எரிகோ கோட்டை விழுந்த விதம் ரொம்ப டிஃபரெண்ட். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். இந்த வசனத்தில் நல்லா கவனிங்க. அலங்கம் இடிந்து விழுந்தது, உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அலங்கம் உள்ள இருந்து வெளியே விழுந்திருக்குது. நல்லா புரியுதா? அலங்கம் இடிந்து உள்பக்கம் விழுந்திருந்தா இவங்க ஏறி பிடிக்க முடியாது, ஏன்னா அது மலை மேல இருக்குது. இடிந்து விழுந்தாதான் இவங்க என்ன செய்ய முடியும்? அது மேல ஏறி பிடிக்க முடியும். ஒருவேளை இந்த அலங்கத்தை இவர்கள் இடித்திருப்பார்களானால், ஏன்னா பைபிளுக்கு விரோதமானவங்க ரொம்ப காலமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எரிகோ கோட்டை என்ன செய்யல, தானா இடியல, இத இஸ்ரவேலர்கள் தான் இடிச்சாங்க, இத பெரிய அற்புதம் மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, சில வருஷங்கள்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எரிகோவுடைய கோட்டையில அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு. அந்த அகழ்வாராய்ச்சியில எரிகோ கோட்டையுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது பார்த்தபோது பட்டணம் எப்படி விழுந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு மலைக்கு மேல மேட்டுக்கு மேல இருந்திருக்கு. இடிந்து விழுந்த போது அது ஒரு படிக்கட்டு மாதிரி. இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருந்திருக்காங்க? சமவெளியில கீழே இருந்திருக்காங்க. இப்ப இவங்க உள்ள ஏறி ஜனங்களை பிடிப்பதற்கு இது எப்படி இடிந்து விழுந்திருக்குது? உள்ள இருந்து யாரோ என்ன பண்ணிருக்காங்க? தள்ளி இருக்கிறாங்க. அதை கூட ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு அற்புதத்தை நம்பாதவர் இவ்விதமா பிரசங்கம் பண்ணார். அவர் என்ன சொன்னாரு? எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது அப்படின்னு கேட்டா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க 7 நாள் சுத்தி வர்றத இந்த எரிகோக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? ஏறி அந்த அலங்கத்தின் மேல நின்று பார்த்தாங்களாம். பார்த்த உடனே வெயிட் தாங்காம கோட்டை இடிஞ்சு விழுந்து என்னாச்சா? அது விழுந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் நம்முடைய தேவனுடைய நாமத்தை என்ன பண்றது? மட்டுப்படுத்துறதுக்கான பிரசங்கம். உண்மையிலே என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, இவர்கள் முழங்குகையில் கோட்டை என்னவாயிருச்சு? இடிந்து விழுந்தது. இடிந்து விழுந்த உடனே அவர்கள் தங்களுக்கு நேராக இருக்கிற பட்டணத்தில் ஏறி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோட்டையை இவங்க இடிச்சு உள்ள தள்ளல. ஒருவேளை இவங்க இடிச்சு உள்ள தள்ளி இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஜனங்க மேல கல்லு விழுந்து ஜனங்களே உள்ள இருக்கிறவங்க என்ன ஆயிருப்பாங்க? இறந்து போயிருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, தங்களுக்கு நேராக இருக்கிற பட்டணத்துக்கு ஏறி ஜனங்களை பிடித்து அடுத்த வசனத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்களா? வெட்டி போட்டார்கள். அப்படின்னா நடந்தது என்ன? இந்த கோட்டை இவர்களுக்கு மிகப்பெரிய தடையாய் இருந்தது. அந்த கோட்டைக்கு மேலேயே 2-3 கார் ஓடுற அளவுக்கு அது ரொம்ப அகலமா இருக்குமா, தடிமானமா இருக்குமா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையா. அதை இடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்படி ஒரு கோட்டைக்கு மேலதான் ராகாபுடைய வீடு. அதாவது என்னன்னா, அந்த பட்டணத்துக்கு மேலேயே சிட்டி இருக்குமா, ஜனங்க வாழ்ற அளவுக்கு பட்டணம் அந்த அலங்கத்துக்கு மேலேயே இருக்குமா. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை. அந்த கோட்டையை இடிச்சு தள்ளுறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வந்தாச்சு. இப்ப அதை இவங்க பிடிக்கணும், இவங்க இடம். அதை பிடிக்கணும்னா அதை பிடிச்சாதான் அவங்க அடுத்து தாண்டி எங்க போகணும்? பெத்தேலுக்கு போகணும், தேவனுடைய வீட்டுக்கு போகணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. நீங்க தேவனுடைய வீட்டுக்கு போனோம்னாலும் முதலில் எரிகோ என்ன ஆகணும்? இடிந்து கீழே வேணும். ஆனா இந்த எரிகோவை இடிக்கிற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன இல்ல? பலன் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களால ஒண்ணு செய்ய முடியும், எங்களால துதிக்க முடியும், எங்களால நடக்க முடியும். ஆனா இடிக்கிற பவர் யாருக்கிட்ட தான் இருக்குது? கர்த்தரிடத்துல இருக்கு. ஜனங்களை வெட்டுற அளவுக்கு இவங்கிட்ட சக்தி இருக்கு. ஆனா கோட்டையை இடிக்கிற அளவுக்கு என்ன கிடையாது. இப்ப கூட பாருங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, திருநெல்வேலி பக்கத்துல அந்த காலத்துல இருந்த கோட்டையை இடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்களாம். காரணம் என்னன்னா, அவங்க கட்டின விதம் எப்படி இருந்துச்சா, அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. என்னென்னவோ போட்டெல்லாம் கட்டினாங்க, வெள்ளக்காரங்க இடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டப்பட்ட கோட்டை. அதை இடிக்கிற பவர் யாருகிட்ட இல்ல? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இல்ல. ஆனா கர்த்தர் ஒண்ணு சொன்னாரு, நீ சுத்து, நீ எக்கால ஊது, நான் சொல்றதுக்கு கீழ்படி, நான் சொல்றபடி செய், ஆனால் உனக்காக அதை நான் இடிப்பேன். கர்த்தர் வெளியிருந்து இடிக்கல, கர்த்தர் எங்க இடிச்சிருக்கிறாரு? உள்ள இருந்து இடிச்சிருக்கிறார். இதுதான் கர்த்தர் எங்க இருக்கிறான்றதுக்கான முக்கியம். இந்த 7 நாள் சுத்தம் போதும் எதிரிகள் என்ன கேட்டிருப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இவன் என்னடா பைத்தியக்கார மாதிரி என்ன பண்றாங்க, சுத்தி சுத்தி வர்றாங்களே, இவங்க என்ன வாயில எக்காலத்தை வச்சு ஊதிக்கிட்டு நிக்கிறாங்க, சண்டைக்கு போறவன் யாராவது செய்வானா, வந்தமா சண்டை போட்டமான்னு இல்லாம அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பல நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை கேட்கும் போது கர்த்தர் சொல்வாரு, போய் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடும்பாரு. ஒருத்தன் சொல்லுவான், இல்ல எனக்கு ரொம்ப குஷ்டோகமா இருக்கு, என்ன செய்யணும்? அந்த தண்ணியில போய் ஒரு 7 நாள் முங்கிட்டு வாப்பா.
எங்க ஊர்ல தண்ணி இல்லையா முங்கறதுக்கு? உன் ஊர்ல தண்ணி இருக்கு முங்கறதுக்கு, குஷ்டரோகமும் இருக்கு. ஆனா சுகமாக்குற தேவன் இங்க இருக்கிறாரு. அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சாதான் நடக்கும். பல நேரங்கள்ல இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றது. நமக்கு முன்பாக பல கோட்டைகள் அடைக்கப்பட்டிருக்கு, பல காரியங்கள் நமக்கு எதிராக இருக்கு, அதை இடிக்க முடியாது உங்களால. நிறைய பேர் இந்த சுயபலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சுயபலத்துல முயற்சி செஞ்சு 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 அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நான் சொல்றேன், சில ஆவிக்குரியவங்கிட்டே சொல்றேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன், தங்களை அறியாமலேயே பெருமையானவைகளை பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க பெருமையா பேசணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஏரியாவில் நம்மளை மீறி யாருமே எதுவுமே செய்ய முடியாது பாஸ்டர், எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாங்க கர்த்தருடைய கிருபைம்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம நினைச்சோன்னா பாஸ்டர் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளுடைய இது அப்படி அது இப்படி அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், உங்களாலையும் என்னாலையும் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும். எரிகோ கோட்டை கூட எவ்வளவு பெரிய கோட்டை, இடிக்க முடியாது, என்னால நடக்காது, உன் வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உனக்காக இடிக்கிறவர் அந்த கோட்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் உன் கூட இல்ல, அவர் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ 7 நாள் சுத்தி வான்ட்டு போயிட்டாரு. நீ சுத்திட்டாரு. எத்தனை நாள் சுத்த? நீ சுத்துப்பா, நான் சொல்ற வரைக்கும் சுத்து. 7 நாள் சுத்த சொல்லதான் 7 நாள் சுத்து. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்த சொல்லதான் 1 தடவை சுத்து. ஒரு நாளைக்கு 7 தடவை சுத்த சொல்லனா 7 தடவை சுத்து. நான் என்ன சொல்லணும் அதை செய். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்ப நடக்கும்னு அவர் சொல்லுவார், அப்ப நடக்கும். பல நேரங்கள்ல இதான் நடக்குது. எனக்கு நடக்கல, அடைக்கப்பட்ட வாசல் எல்லாமே இப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஏறக்குறைய ஒரு 28-29 வருஷம் ஆகுது. இந்த 29 வருஷத்துல நான் ஆண்டவரை பார்த்த வரைக்கும் சொல்லுவேன், கர்த்தர் ஒன்னு சொல்லி அது ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. கர்த்தர் ஒன்னு சொல்லிட்டாரு, அதன்படி நம்ம அப்படியே செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அவர் நம்ம கிட்ட சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நமக்கு என்னன்னா, பெரிய காரியங்களை சொன்னா ஈஸியா செய்வோம். நீங்க புறஜாதியார பாருங்க, தங்களுடைய தேவன் ஏதாவது ஒண்ணு கஷ்டமானதை சொல்லும் போது அவங்க அந்த கஷ்டமானதை என்ன செய்யறாங்க? சிரத்தையா செய்வாங்க. அது உடம்ப கிழிச்சுக்கிறதோ அல்லது எது வேணா இருக்கும். இங்க இருந்து பல மைல் தூரம் நடந்து போறதோ அல்லது வந்துட்டு தான தர்மத்தை பண்றதோ, எப்படியோ ஒண்ணு ரத்தம் வர அளவுக்கு கூட அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாம் செய்யறாங்க. ஆனா தேவனுடைய ஜனங்கள், நமக்கு ஆண்டவர் சொல்றது எல்லாமே வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். 7 தடவை சுத்தி வா, ஒரு 3 நாள் உபவாசம் இரு. அதை விட ரொம்ப ஈஸியான ஒண்ணு சொல்லுவாரு, நீ சும்மா இருப்பாரு, நான் உனக்காக என்ன செய்வேன்? யுத்தம் செய்வேன், நீ என்ன செய்ய? சும்மா இரு. உங்களாலே என்னாலே அது மட்டும்தான் முடியாது. சும்மா இருன்னு சொன்னா சும்மா இருக்கிறது நம்மளால முடியாது. நம்ம போய் இருக்கிறத காம்ப்ளிகேட் பண்ணி விடுவோம். ஆண்டவர் சொல்வாரு, நீ எங்கேயும் போகாத, நானே பாத்துக்கிறேன் பாரு. நம்மால தேடி போய் அங்க ஒரு ஆபீசரை தெரியும், அவரை பிடிச்சா வேலை நடக்கும். அங்க போய் அதை காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாம் நடத்தி, அதான் நான் சொல்வேன், ஒரு விஷயத்தை கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும். அது எரிகோ கோட்டை மாதிரி இருக்கும், உள்ள போக முடியாம இருக்கும், சான்ஸே இல்லம்மா, அதுக்கு மேல அந்த பக்கம் மூவே ஆகாதும்மா. உனக்கே கவலை, அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு உடைச்சி உனக்கு வழியை ஏற்படுத்தி உன்னை ஏற பிடிக்க வச்சு உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்மளுடைய பிரச்சனையே இதுதான் இல்லைங்க. இதுக்கப்புறம் இது நடக்க வாய்ப்பே இல்லைங்கம்பா. நடக்கும். ஏன் நடக்காது? சொன்னவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னார்னா நடக்கும். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க, அதை தாண்டி ஒன்னும் செய்யாதீங்க எக்ஸ்ட்ராவா. அவர் சொன்னபடி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ விழுதா இல்லையான்னு பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எரிகோவை உங்களால வீழ்த்த முடியாது, என்னால முடியாது, நம்மளால முடியாது. எவ்வளவு பெரிய கவர்மெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய அரசாங்கங்கள், இந்த அரசாங்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உலக வரலாற்றுல படிச்சு பாருங்க. ஹிட்லர் மாதிரி கவர்மெண்ட் எல்லாம் சின்ன வயசு தான், ஹிட்லர் சாகர வயசுலாம் கிடையாது. ஹிட்லருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, உச்ச நிலைக்கு வந்துட்டார் ஹிட்லர். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சாவடிக்கிறார். என்னடா பண்ணணும்? ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபம் பண்ணு. உன் ஜெபம் ஹிட்லரை அவன் கையாலேயே சாவடிக்கும். ஹிட்லர் யாரும் கொல்ல முடியாது, ஆமா அவன் கையா கொல்லும். அவனை அந்த இடத்துக்கு அவனை நான் கொண்டு வருவேன். அதுதான் கர்த்தருடைய வேலை. கர்த்தர் ஒண்ணு முடியாதுன்னு உலகமே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதை இடிச்சு உனக்குன்னு கொண்டு வருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எரிகோ முக்கியம் இல்ல, வெளியே இருக்கிற நீ நானும் தான் முக்கியம் அவருக்கு. நமக்காக கர்த்தர் எதையும் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது கர்த்தர் எதிரிகள் மத்தியில் இருந்தார். இரண்டாவது கர்த்தர் அடைக்கப்பட்ட இடத்துல இருந்தார். மூன்றாவது கர்த்தர் எங்க இருந்தார்? வாசிங்க, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4:38 வாசிங்க.
கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். இதுவும் நமக்கு நல்ல தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த சம்பவத்துல மிகப்பெரியதான புயல் எல்லாம் நடக்குது. அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சம்பவத்தை படிக்கும் போது கர்த்தர் என்னவா இருந்தார்? நித்திரையாய் இருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சிலருடைய தூக்கம் பைபிள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்கெல்லாம் தூங்க முடியுமான்னு. ஒன்னு யோனா கடல் எப்படி இருக்குது, பயங்கர ஆக்ரோஷமா கொந்தளிக்குது. இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ரெண்டாவது பேதுரு எங்க தூங்கிட்டு இருந்தாரு? ஜெயிலுக்குள்ள 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டுருக்காங்க. அவன் முழிச்சு பேதுருவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் மட்டும் என்ன பண்றான்? நிம்மதியா தூங்குறான். சில ஆட்களுக்கு அது ஒரு பெரிய கிருபை தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் டென்ஷனா இருப்பான், அவன் மட்டும் தூங்கினே இருப்பான். அதே மாதிரி தான் இங்க இயேசுநாதர் தூங்குறது. இது ஒரு வித்தியாசமான இடம். இயேசு கப்பலின் பின்னணியத்தில் தூங்கி கொண்டிருந்தார். அதுவும் எப்படி தூங்கினாரா? தலையணியை வைத்து. அது பாருங்க, இயேசுநாதர் தலையணை கொண்டு போயிருப்பாரா? அவரே என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் போற இடத்துக்குலாம் தலையணையை கொண்டு போயிருப்பாரு. சிலர் அந்த ஏர் பிலோடு வச்சிருப்பான். போற இடத்துல காத்து ஊதி என்ன பண்றது? தலைக்கு வச்சுக்கிறது. இல்லைன்னா ஒரு சிலர்லாம் இப்ப நெக் பில்லோ நெக்குன்னு ஒன்று வாங்கியிருக்காங்க, இப்படி கழுத்துல வச்சு என்ன செய்யறது? தூங்குறது. அந்த மாதிரி இயேசுநாதர் தலை என்ன வச்சிருக்கிறாரு? தலைகாணி. கண்டிப்பா அவர் வாங்கினதா இருக்காது, யாரோ நம்ம ஒருத்தன் கொண்டு போயிருக்கிறான். சில ஆட்கள் இருக்கிறனால இந்த பாஸ்டருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரி பாஸ்டர் தலைகாணி வச்சுங்க பாஸ்டர் அவர் நினைச்சிருப்பாரு, என்னையா தூங்க சொல்ற? நான் தூங்குறேன், நான் தூங்குனா நீ என்ன அவரன் மட்டும் பாரு அப்படின்னு பார்த்துட்டார். நித்திரையாகி இருந்தார். நடக்குது என்ன தெரியுமா? கடல் கொந்தளிக்குது, அடிக்குது. இதுல ஸ்பெஷாலிட்டி ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா, இயேசுநாதர் படுக்க போனாரு, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இயேசு எங்க போய் படுத்தாரு? கப்பலின் பின்னணியத்தில். பின்னணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the weakest part of the ship அப்படிம்பாங்க. கப்பலுடைய ரொம்ப பலவீனமான பகுதி. பலவீனம்னா என்ன? சும்மா கையில உடைக்கிறது அப்படி இல்ல. நீங்க அது என்ன பகுதின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த கரையில வந்து நிக்கும் போது ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், கப்பல்ல ஒரு சின்ன தூண் மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன பண்ணுவாங்க? கயிறு கட்டி கப்பல் தண்ணிக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு கரையில என்ன பண்ணுவாங்க? இந்த கப்பல்ல இருந்து ஒரு கயிறு எடுத்து கட்டுவாங்கல்ல. இந்த கப்பலோடைய அந்த பகுதி இருக்குல்ல, கரையை தொடுகிற பகுதி, அதுதான் பின்னணியம். எதுக்காக அதை அப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the weakest part அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல்ல இருக்கிறதுல அது வீக். அது வீக்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா இல்ல, ரொம்ப ரொம்ப வீக்கான இடம் போல அப்படி இல்ல. கப்பல்ல எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும், மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். இது எதுக்காக அப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எதிரிகள் வரும்போது, அப்பெல்லாம் நமக்கு வந்துட்டு கப்பல் மட்டும்தான் ஒரே போக்குவரத்து. எதிரிகள் நாட்டை பிடிக்க வரும்போது ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓடி வந்து இந்த கப்பலை ஏறி தப்பிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, இந்த கயிறெல்லாம் அவுக்கிறதுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. இந்த பகுதியை உடைச்சு விட்டுட்டு போயிடுவாங்களாம். உடைப்பதற்கு ஈஸியாக இருக்குமா அந்த பகுதி, அவ்வளோ ஈஸியா அதை உடைக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. the weakest part அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னணியம் அப்படின்னு சொல்லி. அங்கதான் இயேசுநாதர் என்ன பண்ணாரா? படுத்திருந்தார் அப்படின்னு இருக்கு. கேஜேவில என்ன இருக்குன்னா, ஹிண்டர் பார்ட் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அப்போ கப்பல்ல இயேசுநாதர் எந்த இடத்துல படுத்திருக்கிறாரு? the weakest partல படுத்திருக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாம் எங்க நிக்கிறாங்க? ஸ்ட்ராங்கான பார்ட்ல நிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான பார்ட்ல நின்று எல்லாம் எதை நடத்திட்டு இருக்காங்க? கப்பலை நடத்திட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற ஆட்கள் வேற எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. யாரு? பேதுரு, யோவான், இவங்க எல்லாம் யாரு? ஆல்ரெடி அந்த கடல்ல கப்பல்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆண்டவர் யாரு? உலக பிரகாரமா அவர் என்ன வேலை பார்த்தவரு? தச்சு வேலை பார்த்தவர். அவருக்கும் கப்பலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப இவரு போய் நேரா படுத்துட்டாரு பின்னணியத்துல. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை படகுல கர்த்தர் எந்த இடத்துல இருக்காரு தெரியுமா? உன்னுடைய வீக்கஸ்ட் பார்ட்ல தான் இருக்கிறார். உன்னால முடியும்னு சொல்ற ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்ட உங்ககிட்ட கொடுத்துருவாரு. உன்னால எது முடியாதுன்னு சொல்றியோ அந்த வீக்கஸ்ட் பார்ட்ல கர்த்தர் இருப்பாரு. அதுதான் கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபை. நம்ம எங்க வீக்கா இருக்குமோ அங்க கர்த்தர் படுத்திருப்பாரு. ஏன்? மத்த பகுதியை உன்னால சமாளிக்க முடியுங்கிறிய, நீ சமாளிச்சு பாரு. உன்னால சமாளிக்க முடியாத ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் நான் இருப்பேன், அங்க நான் இருப்பேன். நீ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஓடி வந்து யார்ட்ட கேப்ப? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நானா என்ன தூங்க வைக்க சொன்னவங்கள தலகாணியை கொடுத்து பாட்டு பாடி தூங்க வச்சுக்கிட்டு இப்ப என்ன கேள்வி? அடுத்த கேள்வி, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா? கர்த்தர் சொன்னார், இவ்வளவு நேரம் நான் ஏன் தெரியுமா தூங்கிட்டு இருந்தேன்? உங்களுடைய ஸ்ட்ராங்கான பகுதி எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க, எல்லாம் செஞ்சு பாருங்க, ஆனாலும் உங்கள் கப்பல் உடையாது, நீங்கள் அழிய மாட்டீர்கள். காரணம், உன் கப்பல் எங்க உடையணுமோ அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன்.
எங்க உன் வாழ்க்கை முடியணுமோ அந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். உன்னை முடிய விடாம நான் பார்த்துப்பேன், உன்னை அழிய விடாம நான் பார்த்துப்பேன். பிரச்சனை வரும், நான் தான் எப்பவும் சொல்லுவேன், வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? பிரச்சனை இருக்கு. ஆனா உன்னுடைய பிரச்சனையில உன் வீக்கஸ்ட் பார்ட்ல கர்த்தர் உட்கார்ந்துப்பாரு. உன்னை முன்னாடி படகை செலுத்த விடுவார். நீ போ, உன் பலத்துல எவ்வளவு பெரிய போ. ஆனா அந்த பலத்துல போக 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 கடைசியாய் ஒரு நாள் வரும், என்னால முடியல ஆண்டவரே, என்னால நடக்க முடியல ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல படகை செலுத்த முடியல ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல வாழ முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆண்டவரே, நான் சாக போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நீ வருவேன். இதுக்கு மேல நான் வாழணுமா? அதான் அங்க சீசன் கேட்கறான், நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இதுக்கு மேல நாங்க சாகதாயா போறோம், இதுக்கு மேல இந்த போட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நேரா ஸ்ட்ராங்கான பார்ட்ல இருக்க நீயே இப்படி கவலைப்பட்டினா உன்னுடைய வீக்கான பார்ட்ல நான் எடுத்திருக்கிறேன். உன்னை கூட்டிட்டு வந்தது சாகடிக்கிறதுக்கு இல்ல, வாழ வைக்கிறதுக்கு. வந்த 12 பேரை செலக்ட் பண்ணி இத்தனை நாள் நடத்தி கொண்டு வந்து உங்களை அற்புத அடையாளங்களை நடத்தி கொண்டு வந்தனே எதுக்காக? சாகடிக்கிறதுக்கா? வாழ வைக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியணும், நம்முடைய ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சது, உங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்தது, தாயின் கருவிலிருந்து தாங்கி கொண்டு வந்தது எதுக்காக? சாகடிக்கிறதுக்கா? இல்ல, வாழ வைக்கிறதுக்கு. அந்த வாழ்க்கை படகுல சில புயல் வீசதான் செய்யும், சில நேரத்தில் பிரச்சனை வரதான் செய்யும், சில நேரத்தில் பிரச்சனை உச்சத்துக்கு போகதான் செய்யும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், என் போட்ல வீக்கான பார்ட்ல என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். இந்த போட்டு உடையாது, இந்த போட்டு பிரச்சனை வராது. நான் எப்பவும் சொல்லுவேன், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்காது, பிரச்சனை வரும். எல்லார் வாழ்க்கையிலும் வரும், என் வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையிலும் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், குடும்பத்துல பிரச்சனை வரும், ஆனால் குடும்பம் இல்லாமல் போகவே போகாது. காரணம், அந்த குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர். அங்கு எங்க முடிய போது நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நின்று நடத்திடுவார், திருப்பி கொண்டாந்துருவார். உனக்கு அந்த விசுவாசம் வேணும், அதான் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? உன் வீக்கு நீ நினைக்கிற இடத்துலயே நான் இருக்கிறேனே, நீ ஏன் ஸ்ட்ராங்கான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் இவ்வளவு அவிசுவாசமா இருக்கிற? தைரியமா சொல்லு, இந்த படகை நான் கிராஸ் பண்ணுவேன், இந்த கரையை நான் கிராஸ் பண்ணுவேன், இந்த கடலை நான் கிராஸ் பண்ணுவேன், என் விசுவாச போராட்டத்தை நான் போராடி முடிப்பேன். காரணம், என்னுடைய படகுல, என்னுடைய வீக்கான பகுதியில் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். என்னை அவர் சாகடிக்க விட மாட்டார், என்னை அவர் கொல்ல விட மாட்டார். நான் அக்கறைக்கு கண்டிப்பாய் கடந்து போவேன். விசுவாசத்தோட சொல்லணும், அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எத்தனை சிச்சுவேஷன் அப்படி வந்திருக்கு. அது பினான்ஸ்ல வரும், இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான். என்ன செய்யறது? எதையாவது விற்கத்தான் வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவேன். சில சிச்சுவேஷன் வரும் தான், அப்படித்தான் வரும். புயல் வீசும், புயல் வீசாத கடல் கிடையாது, புயல் வீசும். ஆனா ஒண்ணு மட்டும் உனக்கு தெரிஞ்சுக்கணும், என்னுடைய வீக்கஸ்ட் பார்ட்ல, உடையிற இடத்துல, நான் முடியாதுன்னு சொல்ற இடத்துல, இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்ற இடத்துல என் தேவன் படுத்திருக்கிறார். அவர் எழுந்திருச்சாருன்னா எல்லாமே தானா அடங்கிடும். கப்பலும் உடையாது, கடலும் அடங்கிடும், நானும் பத்திரமா கரைக்கு போயிருவேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு வேணும். கடைசியாய் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உன் தேவன் எங்கே கேட்கிறவங்களுக்கு இதெல்லாம் பதில். என்னுடைய தேவன் எனக்காக என் எதிரிகளோடு நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய தேவன் என் தடைகளை உடைப்பதற்காக எதிரியின் கோட்டைக்குள்ள நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய தேவன் என்னை பாதுகாப்பதற்காக என் வாழ்க்கையில வீக்கஸ்ட் பார்ட்ல படுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எழுந்திருப்பார், எனக்கு உதவி செய்வார். கடைசியாய் உன் தேவன் எங்கே? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 7:16 வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். வேலைக்குள்ள இப்ப எல்லாத்தையும் ஏத்தியாச்சு, ஜோடு ஜோடா எல்லாம் ஏறிடுச்சு, எல்லாம் உள்ள போயாச்சு. நோவாவையும் உள்ளே விட்டு என்ன பண்ணாரு? கதவை அடைச்சிட்டார். இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நோவா எல்லாம் உள்ள போச்சு. உள்ள போனோம்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கதவை அடைச்சிட்டார். இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரு. இப்ப நோவாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த பேழைக்குள்ள நோவா எவ்வளவு நாள் இருக்கிறார் தெரியுமா? 1.25 வருஷம், கிட்டத்தட்ட 1.25 வருஷம் உள்ள இருக்கிறாரு. 600ஆம் வயது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே அவர் உள்ளே போனாரு. வெளியே வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1.25 வருஷம் வெளியே வரும்போது 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் மாதம் 17ஆம் தேதி அராரத்தின் மலையின் மேல் தங்கிற்று அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 1.25 வருஷம். இப்போ இந்த 1.25 வருஷமும் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரு. இவர் எங்க இருக்கிறார்? நோவா உள்ள இருக்கிறார். இப்ப யோசித்து பாருங்களேன், ஒரு ஜைஜாண்டிக்கான பேழை, டைட்டானிக் மாதிரி ஒரு பெரிய கப்பல், அது 300 முழ நீளம், கிட்டத்தட்ட 450 அடி, 30 முழ உயரம், 50 முழ அகலம்.
இப்படி ஒரு கப்பல், ஜெய்ஜாண்டி கப்பல். அதுல வேலை செய்யணும்னா 100கணக்கான ஆள் வேணும். இப்ப மொத்தமா எத்தனை பேர் தான் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு? 8 பேர். உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்தினுடைய அத்தனை ஜோடு உள்ள இருக்கு. அதான் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள், குறைஞ்சபட்சம் 10,000 வகை உள்ள இருந்துச்சான். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு இருக்கு பூமியில. 10,000 வகை உள்ள இருந்துச்சான். எல்லாம் ஜோடு ஜோடா இருந்துச்சான். இவ்வளவுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு உள்ள விட்டுட்டாரு. அதை விட பெரிய ஆச்சரியம், இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா போட் என்ன ஆகும்? அந்த பேழை அப்படியே மிதக்க தொடங்கும். ஃபர்ஸ்ட் நோவா இப்ப எங்க போறாரு? கப்பல் பிரயாணத்துக்கு போறாரு. இந்த கப்பல் பிரயாணங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. வெளியே பெரிய புயல், வானத்தின் மதகுகள் திறவுண்டன, மேலிருந்து தண்ணி, கீழே மகா ஆழத்தின் ஊற்றுகளும் பிளந்தன. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே பேழை மேல போது. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ஆட்டம் இருக்கும். ஏன்னா பேழை என்ன செய்யும்? இப்பவே சாதாரண ஒரு கப்பலை கூட தண்ணியில இருக்கிற கப்பல் என்ன ஆகுது? ஆடிதான் செட்டில் ஆகுது. அவ்வளோ பெரிய வெயிட் உள்ள ஒரு கப்பல் அப்படியே மேல போகும்போது, அது மிதக்கும் போது என்ன ஆட்டம் இருக்கும். நடு கடல்ல மேல இருக்காரு. அது எவ்வளவு இருக்கிறாரா? சிகரத்தை விட உயரத்துல இருக்குதான். யோசிச்சு பாருங்க. எவரெஸ்ட் அளவுக்கு கப்பல் மேல இருக்கு. எப்படி ஆக்சிஜன்லாம் அவங்களுக்கு கிடைச்சிச்சுனே தெரியல. மேல உயர போக என்ன இருக்காது? ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே போகும். அவ்வளவுக்கு மேல போறாங்க. இப்ப நோவா என்ன நினைச்சிருப்பாரு? நான் பாட்டு நிம்மதியா கீழே ஒரு பக்கத்துல இருந்தேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து, இந்த ஒரு வருஷமும் என் வாழ்க்கை என்ன போகுது? தண்ணியில மிதக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, பேழைக்குள்ள இருக்கிற நோவாவுக்கே இவ்வளவு இருக்குமானால், பேழைக்கு வெளியே பெரிய சங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய அழிவு நடக்குது. அந்த அழிவுல யார் இருக்கா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். உள்ள இருக்கிற உனக்கே இவ்வளவு பயம் இருக்கும்னா, வெளியே இருக்கிற கர்த்தருக்கு பயம் இருக்குன்னு சொல்லல, வெளியே கர்த்தர் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அர்த்தம். கர்த்தர் பூமி என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். பல நேரங்கள் அப்படிதான் கர்த்தர் கதவை உள்ள விட்டு கதவை அடைக்கிறார். இப்ப கூட அடைச்சு வச்சிருக்கிறார். லாக்டவுன் நம்ம சொல்றோம். நோவாக்கு வந்தது ஃபர்ஸ்ட் லாக்டவுன். அதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் லாக்டவுன். கர்த்தர் சொல்றாரு, போய் என்ன பண்ணிக்க, கதவை சாத்திக்க. ஆனா நோவா கதவை சாத்தல. 7 நாளைக்கு முன்னாடியே உள்ள போயிட்டாரு. அப்புறம் வராரு. அப்புறம் கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஏன்னா நோவா போக்குவரத்தா இருப்பார் போல. டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ண பிறகு இப்ப நோவாவுக்கு என்ன? ஐயோ ஆண்டவர் இல்லையே, இவ்வளவு பெரிய கப்பல். நீங்க நினைக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் உள்ள இருக்காது, லைட் எல்லாம் இருக்காது. யோசித்து பாருங்க. மேல இருந்து மழை, கீழே இருந்து தண்ணி ஏறிடுச்சுன்னா டோட்டலா எப்படி இருக்கும்? பூமி இருட்டா இருக்கும். பேழை எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி கிளம்பும் போது மொத்த மிருகமும் என்ன பண்ணிருக்கோம்? மிருகத்துக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுல போகுது? போட்ல போகுது, கப்பல்ல போகுது. அது ஆட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிருக்கும்? நம்ம ஆளே அப்படி முதல்ல அப்படி ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போறவன் என்ன பண்ணுவான்? ஒரு கத்தி எல்லாம் ஆகி, ஒரு ஜெயிண்ட் வீல்ல ஏறவன் முதல்ல அப்படி மேல போகும்போது என்ன ஆகுது? ஒரு கத்தி மொத்த மிருகம் இப்ப என்ன பண்ணிருக்கோம்? 2004 நம்ம சுனாமி வந்துச்சு இல்ல? சுனாமி வந்தப்ப அதோடைய மாற்றத்தை உணர்ந்த மிருகங்கள் ஜூல உள்ளதெல்லாம் வித்தியாசமா என்ன பண்ணுச்சான்? கத்துச்சான். ஏன்னா அது எதை ஃபீல் பண்ணுச்சு? என்னமோ நடக்க போகுதுன்னு நினைச்சு கத்துச்சான். இப்பவும் கத்துமா அந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது. யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற மொத்த மிருகமும் ஒன்னா கத்துனா நோவா என்ன ஆயிருப்பான்? அவன் என்ன நினைச்சிருப்பான்? இந்த ஆளு கொண்டு என்ன உள்ள விட்டுப்புட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன நடக்குதுன்னே தெரியல, மழை பெய்யற சவுண்டு தான் கேட்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, உங்களை ஆண்டவர் உள்ள விட்டு கதவை அடைச்சிருக்கிறாருன்னா அந்த ஆண்டவர் வெளியே நிற்கிறாரு. வெளியே இருக்கிற எந்த ஆபத்தும் உள்ளே வராதபடி பாதுகாக்கிறவர் உனக்கு வாசல்ல நின்று கொண்டு இருக்கிறார். ஒரு இருட்டு அறைக்குள்ள விட்டுருக்கிறாரு, சில மிருகங்களோட வாழ விட்டுருக்கிறாரு, கதவை அடைச்சிட்டாரு அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கே அந்த பாடு, நம்ம இருக்கிறதே பாடு நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னவா இருக்குது? பாடா இருக்குது. என்ன எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது? சிலர்லாம் சொல்றாங்க ஒரே ரூமுக்குள்ளேயே நடக்கிறது கஷ்டமா இருக்கு. உண்மைதான். ரூமுக்குள்ள இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ஆக்சிஜன் கிடைக்காம ஒருத்த வெளியே அலைஞ்சு நிற்கிறானே அவனுக்கு எப்படி இருக்கும்? குடும்பத்தை காப்பாற்ற முடியாம ஆக்சிஜன் இல்லாம பிள்ளைய தூக்கிட்டு ஒருத்த ஓடுறான். அன்னைக்கு பாக்குறேன், ஒரு மனுஷனை பார்த்தேன், எனக்கு அந்த காட்சி மறக்கவே முடியாது. ஒரு வாலிப பிள்ளை, அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, டெல்லியில தூக்கிட்டு ஓடுறான். அது அப்படியே அவன் கையில மயங்கி கீழே விழுது. ஒரு 16-18 வயசு இருக்கும். தூக்கிட்டு அழுதுகிட்டே ஓடுறான். அப்படியே அந்த பிள்ளை மயங்கி கீழே விழுது. கொண்டு போய் கேட்கறான், ஆக்சிஜன் இல்ல. உள்ள உட்கார்ந்து இருக்கிற உனக்கு இவ்வளவு கஷ்டம். உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அரிசி கிரிசி எல்லாம் வாங்கி போட்டு
மொத்தமா ஸ்நாக்ஸோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி பார்க்கிறவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். வெளியே உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு வெளியே சங்காரம் நடக்குது, வெளியே அழிச்சு கொண்டு இருக்கிறார், கொள்ளை நோய் போயிட்டு இருக்குது வெளியே. நோவா காலத்துல அதான் நடந்துச்சு. உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சுவாசிக்கிற அளவுக்கு ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறாரு. உலகமே ஆக்சிஜன்ல தடுமாறும் போது உன் வீட்டுக்குள்ள ஆக்சிஜன் தடுமாற்றம் இல்லாம வந்துகிட்டு இருக்குது. அதுவே எவ்வளவு பெரிய கிருபை. ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, அதுவே எவ்வளவு பெரிய கிருபை. கர்த்தர் கதவை அடைச்சாருன்னு புலம்பாதீங்க. என்ன கொண்டு ஆண்டவர் சில மிருகங்களோட விட்டுட்டாருன்னு புலம்பாதீங்க. ஆண்டவர் சேஃப் பண்ணி தான் விட்டுருக்கிறாரு. நோவா உள்ள விடும் போதே தெளிவா சொல்றாரு, சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் உள்ள என்ன செய்ய எடுத்து வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ ஒருவேளை தண்ணிக்கு மேல போற மாதிரி இருக்கலாம், தத்தளிக்கிற மாதிரி இருக்கலாம், எதிர்காலம் என்னவா இருக்குமோன்னு தெரியாம இருக்கலாம், சுத்தி பார்த்தா வெறும் தண்ணியா இருக்கலாம், எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன்னை உள்ளே கொண்டு வந்து கதவை அடைத்தவர் மீண்டும் வெளியே கொண்டு வந்து வாழ வைக்கவும் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். உன்னை உள்ளே கதவை அடைத்தது எதுக்கு தெரியுமா? உன்னை ஆண்டவர் இருட்டில் விட்டு பயமுறுத்தி உன்னை மிருகங்கள் மத்தியில உன்னை ஆண்டவர் டெரரா ஒரு டென்ஷனோட வைக்கணும்லாம் கிடையாது. நீ உள்ளுக்குள்ள இருக்கிறத விட மோசமான நிலைமை வெளியே போயிட்டு இருக்குது. அந்த நிலைமையில நீ பாதிக்க கூடாதுன்றதுக்காக கர்த்தர் உன்னை உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் சொல்லுவார் வெளியே வாங்கன்னு சொல்லுவார். உள்ளே விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் சொன்ன ஆரம்பத்துல, உன் தேவன் எங்கே? இப்ப கேட்கறாங்க எல்லாம், இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் வெளியே கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு, சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்குது, வெளியே ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார், உன்னை உள்ள உட்கார வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு போதுமானதை கொடுத்து அழகா ஆண்டவர் உன்னை பத்திரமா வச்சிருக்கிறாரு. உன்னை அடைக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு காலம் உண்டு, வெளியே விட்டாலும் அதுக்கு ஒரு காலம். உன்னை உள்ள வச்சிருப்பதுக்கு கர்த்தருக்கு ஒரு காரணம் உண்டு, வெளியே வைப்பதாலும் கர்த்தருக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் எங்க, என்ன பண்றாரு, எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சே, நான் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும்? ஒன்னாகாது. உன்னுடைய காலங்கள் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறது. உன்னை உள்ளே உட்கார வச்சிருக்கிறவர் வெளியே கொண்டு வரவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உள்ளே உட்கார வச்சவர் உனக்கு தேவைகளை ரெடி பண்ணிட்டு தான் உள்ள உட்கார வச்சிருக்கிறாரு. ஒருவேளை என்கிட்ட இல்ல, குறைவுகள் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இப்படி உள்ள உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னா கவலைப்படாத. உன்னை உட்கார வச்சவர் உனக்கு தேவைகளையும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு நாளும் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் தெரியுமா? உனக்கு எதிரிகள் எழும்பும் போது அவங்க கூட நிற்பாரு. ஏன்னா அவன் தலையில அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு. உனக்கு அடைக்கப்பட்ட வாசல் இருக்கும் போது அதை உடைப்பதற்கு கர்த்தர் அந்த வாசலுக்கு அந்த பக்கத்தில் நிற்பார். உன்னுடைய வாழ்க்கையில புயல் வீசும் போது, உன் வாழ்க்கையில தடுமாற்றம் வரும்போது, உன் பலவீனமான பகுதியில் கர்த்தர் இருக்கிறார். கடைசியாக உலகமே அழியும் போது கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைச்சார்னா வெளியே உன்னை காவல் காத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த அழிவு வேலைக்குள்ள வராதபடி காத்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நம்முடைய தேவன் சுத்தி சுத்தி நம்ம கூட தான் இருப்பாரு. அதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே சொல்றாரு, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி அது. அந்த தேவன் இந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருப்பார். இந்த அடைக்கப்பட்ட காலம் நினைக்காதீங்க, இன்னிலிருந்து நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த அடைக்கப்பட்ட காலத்துல கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.